அமர்க்களம் படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்கில் 2 பேரும் சேர்ந்து முதல் ஷாட்டில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அஜித் கத்தியை வீசி பேசக்கூடிய அந்த காட்சியை எடுக்கும் பொழுது அஜித் அவர்கள் கத்தியை வீசி இருக்கிறார். எதிரே இருந்த ஷாலினியின் வலது கையில் அது வெட்டி இருக்கிறது. மொத்த யூனிட்டும் பதறி போயிருக்கிறது. திட்டமிட்ட காட்சி தான். ஆனா நிஜமாகவே ஷாலினியின் கையை கத்தி பதம் பார்த்து விட்டது. எதிர்பாராத திருப்பமாக இருந்திருக்கிறது. ரத்தத்தை பார்த்த அஜித் படபடப்பாகி விட்டாராம். தாம் தூம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து அடுத்த சில நிமிடங்களில் படப்பிடிப்பு தளத்திற்கு ஒரு ஆஸ்பத்திரியையே கொண்டு வந்து விட்டாராம். வலியால் கத்தி தீர்க்க வேண்டிய ஷாலினியோ நோ ப்ராப்ளம் என்பது போல ரொம்ப அமைதியாக இருந்திருக்கிறார். ஷாலினியின் அந்த நிதானம் என்னை ஆழமாக பாதித்து விட்டது. ஒரு பெண்ணால் இத்தனை அமைதியாக பிரச்சனையை எதிர்கொள்ள முடியுமா என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அஜித். இந்த நிகழ்வை குறித்து ஷாலினி சொன்னது, அடுத்தவருக்கு சிறு துன்பம் என்றால் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? தான் யார், தான் எவ்வளவு பெரிய ஹீரோ, தன்னுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் விட்டுவிட்டு முகத்தில் பதற்றமும் மனதில் அக்கறையுமாக ஒருவரால் அல்லாட முடியுமா என்று எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அப்படின்னு ஷாலினி